இங்கு கூடியிருக்கும் அவையோருக்கு என் முதற்கண் வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாரத் தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கதையை நானும் போட்காஸ்ட். இன்றைக்கி என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம அப்படி கண்ணுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் அப்படி தட்டி கழிச்சு விட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என்ன மேட்ரு அப்படின்னா, நான் அந்த எடிட்டர் ஸ்டூடியோ வேலை பார்த்தேன்னு சொல்லியிருப்பேன்ல, அங்கே வேலை பார்க்குறப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது நியூ ஜாயினிங் ஒருத்தர் வராங்க. அவங்க இந்த மாதிரி ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ அந்த மாதிரிலாம் கேட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்ல, நான் இங்கேருந்து வேலை பார்த்துருக்கேன், அங்கேருந்து வேலை பார்த்துருக்கேன், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அவர் சிம்பிளாக எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாப்புல. நான் என் பேர் இதான்ப்பா, நான் இந்த வேலைக்கு வந்தேன், முன்னாடி இங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு. எங்கே ஒவ்வொரு ஆள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தார். நான் தான் கடைசி டேபிள் நான் தான் உட்காந்துருந்தேன். கடைசி டேபிள் என்கிட்ட ஆகணும் கடைசி. அப்போது நான் எந்திரிச்சு பார்த்துட்டு ஹாய் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் பாரத் அப்படிலாம் சொல்லி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்லி முடிச்சாச்சு. இது ஒரு கேஷுவலான இன்ட்ரோடக்ஷன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் தானே கடைசி டேபிள். அப்போ அவர் லேட்டாக தான் ஜாயின் பண்ணாப்புல. அப்போ என் பக்கத்து டேபிள் தான் இப்போ அவர் வந்தாங்கன்னு என் பக்கத்து டேபிள் தான் அவரும் உட்காந்துருந்தார். அப்போ நானும் அவரும் கொஞ்சம் நிறைய பேசிக்கிற மாதிரி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைச்சுக்கிட்டோம். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறது, அப்புறம் அதாவது எடிட்டிங் பற்றி கேட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா ஒரு 10 நாள் 5 நாளில் பழகிட்டோம். அப்போ இந்த டீ கடைக்கு போகிறது, பேக்கரி போகிறது, இப்படிலாம் பொழப்பு வச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கே போய் உட்காந்து நிறைய பேசுவோம். அப்படி பேசுகிறப்போ உங்களை பற்றி நிறைய சொல்லுங்களேன், வைங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன், இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படிலாம் இருக்கும், நான் ஒரு இன்ட்ரோவர்ட் பிரதர் அப்படின்ட்டேன். அது என்ன இன்ட்ரோவர்ட்டு? அதுதான் அப்போ எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் மாதிரிலாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம்ல, நான் எவ்வளோ பெரிய இன்ட்ரோவர்ட் தெரியுமா, நான்லாம் எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரோவர்ட் தெரியுமா அப்படின்னு நம்ம நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்துட்ட நான் அந்த இன்ட்ரோடக்ஷன் என்னை பற்றி அவர் கேட்குறப்போ நான் ஒரு இன்ட்ரோவர்ட் பிரதர் அப்படின்ட்டேன். அவர் அதை பார்த்துட்டு அது என்ன இன்ட்ரோவர்ட் ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னாரு. அவன் ஷார்ட் டெம்பர் வேறு, நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எதுக்குன்னே தெரில அப்படிலாம் அவர் சொல்லிட்டேன். அப்போது இது நான் அவர்கிட்ட சொன்னப்போ எனக்கு எந்த ஒரு அதை பற்றி ஒரு கில்ட்னஸ்ஸே இல்லை, எனக்கு அதை பற்றி ஒரு ஃபீலே இல்லை. ஓகே சொல்லிட்டோம், எல்லாம் கேஷுவலாக சொல்கிறது தானே, நம்ம அது மாதிரி சொல்லிடுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அடுத்த ஒரு 15 நாள்லாம் கழித்து அப்புறம் அவர் திரும்பி வேறு பக்கம் ஸ்டூடியோ மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு வேறு பக்கம் போயிட்டார். அப்புறம் இப்போ ரீசண்டாக அவர் ஒரு வாரம் இருக்கும் அவரை பார்த்து, திருச்சியில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு என்னடா இந்த ஷார்ட் டெம்பர் காய் அப்படின்ட்டாரு. இது ஷார்ட் டெம்பர் காயா? நான் அதை அப்போ சொன்னேன். என் மனசு என்ன ஞாபகம் வச்சுருக்காரு, என்ன இன்ட்ரோவர்ட் காய் என்ன அப்படின்னு பேசிட்டே வந்தேன். நான் சொன்ன 2 விஷயத்தை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அன்னைக்கு மட்டும் நான் இன்ட்ரோவர்ட்டு இந்த மாதிரி ஷார்ட் டெம்பர்னு நான் சொல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கி இந்த மனுஷன் இப்படி நம்மளை சொல்லியிருப்பாரா அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்மலாம் பேசிக்காக ஒரு ஹியூமன் பீயிங். நம்ம வருஷங்கள் ஆக ஆக நம்ம நிறைய க்ரோன் ஆகி கற்றுக்கிட்டே வரோம். அப்படி கற்றுக்கிட்டே வர்றப்போ எனக்கு நல்ல ஸ்ட்ரைக்கான பாயிண்ட் என்னென்னா, நான் அன்னைக்கு சொன்ன 2 விஷயங்கள். ஒன்று, நான் ஒரு ஷார்ட் டெம்பர் காய், எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த வயசுக்கு அப்படி இருந்தேன். ஆனால் இப்போது நான் இதை சொல்ல முடியுமான்னு கேட்டால் சத்தியமே முடியாது. ஏன்னா எங்கே கோவப்படணும், எதுக்கு கோவப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பக்குவம் வந்திருக்கு. அப்போது நான் அங்கே சொன்னது இப்போ இங்கே என்கிட்ட இல்லை. ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ அந்த 10 வருஷம் கழித்து என்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. நான் அப்போது எதுக்கு தேவையில்லாமல் சொன்னேன். எனக்கு இப்போ வரைக்கும் அந்த அண்ணனை ஒரு வாரம் முன்னாடி பார்த்தப்போ தான் எனக்கு அந்த விஷயமே தோணுச்சு. 2வது, நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொன்னது. நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா அப்படிங்கிறது நான் என்னத்தை முடிவு பண்ண போகிறேன். எனக்கு என்னோடய ஸ்கில்ஸை நான் வெளிப்படுத்தி என் பொட்டன்ஷியலை வெளியே காமிக்கணுமோ நான் அங்கே அதை தான் பண்ண போகிறேன். பார்க்குற சில பேர்த்துக்கு இன்ட்ரோவர்ட்டா தெரியலாம், பல பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரோவர்ட் கூட தெரியலாம். ஏன் ஈவன் நான் இப்போது சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க, என் பசங்க, நான் போகிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே போகிறது தான் இன்ட்ரோவர்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் அந்த போட்காஸ்ட்டில் இன்றைக்கி பேசுகிறது, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் அது இதெல்லாம் இருக்கிறப்போ பயங்கரமான எக்ஸ்ட்ராவாட்டாக இருப்பேன் போல. யார் வேணாலும் எப்படி வேணாலும் கிளாரிஃபை பண்ணலாம். அன்றைக்கி நான் அந்த 2 விஷயத்தை இது ஒரு ஃபிக்ஸ்டு டேர்மு, இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் அப்படின்னு ஏதோ பெருமை பீத்துற மாதிரி என் பேருக்கு வெளியே ஒரு லேபிள் போட்டுக்கிட்டேன். அதுதான் உண்மை. நான் கோவப்படுறேன், நான் இன்ட்ரோவர்ட்டு அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு நான் எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிறது இப்போ இந்த ஒரு வாரத்தில் நான் கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணேன். ஓகே,
அப்போ இதை கொஞ்சம் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் இருந்தேன். இதே மாதிரி இன்னொரு அண்ணன்ட்ட அது வேலை பார்க்குற இடத்துல தான். அவர் இது மாதிரி ஜாயின் பண்ணாப்புல அதுவும் ஒரு 1 நாள் முன்னாடி இருக்கும். அவர் வந்து இந்த மாதிரி எப்போதும் போல் ஒரு கேஷுவல் இன்ட்ரோடக்ஷன் தான். நான் வந்து என் பேரை மட்டும் சொன்னேன். நான் எங்கே படிக்கிறேன், இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதை தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அதோடையே முடிச்சுட்டேன். வேறு அதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அவரே வந்து அவருக்கு இன்னும் க்யூரியாசிட்டி ஜாஸ்தியாகிடுச்சு. இவன் எப்போ என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியல அப்படின்னு என்கிட்டே வந்து பிரேக் டைம்லாம் சொல்லியிருக்காரு. அவர் இன்றைக்கி வரைக்கும் இங்கே வேலை பார்த்துட்டு தான் இருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இன்றைக்கி வரைக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா அவர் தெரியாது. இந்த வேலை பார்த்துட்ருக்கேன், வர்றான், வேலையை பார்க்குறான், முடிக்கிறான், வித்தியாசமாக செய்கிறான், ஏதோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறாயா அப்படின்னு சொல்கிற அந்த அண்ணன் அப்படி தான் இருந்தாங்க. அப்போது இந்த 2 விஷயத்தையுமே நான் என்ன பண்ணேன், ஒன்றா வச்சு பார்த்தேன். நான் ஒரு அண்ணன்ட்ட நான் ஒரு கோவக்காரன், நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு அண்ணன்ட்ட. இன்னொரு அண்ணன்ட்ட நான் எதுவுமே சொல்ல கிடையாது, என் வேலை மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 2த்தையும் நான் கம்பேர் பண்ணி இப்படி இழுத்து போட்டு பார்த்தா, நான் ஒரு 2 விஷயம் சொன்ன அந்த அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்காரு, இவன் இப்படித்தான் அப்படின்ட்டு. ஆனால் நான் சொல்லாத ஒரு அண்ணனுக்கு இன்னும் என்னை பற்றி க்யூரியாசிட்டி ஜாஸ்தியாக தான் ஆகுது. அப்போ நான் முடிவு பண்ணேன், அப்போது என் பேருக்கு பின்னாடி எந்த ஒரு லேபிளும் சரி எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வேலையை மட்டும் பார்த்தோமா, வச்சோமா, போனோமா இருந்தாலே வேலை முடிஞ்சு அதோட ஜாலியாக இருந்துட்டு போயிடணும். நான் எனக்கு பின்னாடி ஒரு ஃபிக்ஸடு எந்த ஒரு டேர்மே இங்கே கான்ஸ்டன்ட்டே கிடையாது. எந்த ஒரு டேர்மே ஃபிக்ஸடு இல்லை. நான் நான் கோவக்காரன், நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், நான் எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ராவர்ட் தெரியுமா அப்போலாம் நான் பின்னாத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அது எப்படி வேணாலும் மாறலாம். வி ஹேவ் க்ரோன், நம்மளாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வரோம். அப்போ கற்றுக்கிட்டு வர்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்னஸை நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போது இதெல்லாம் பற்றி பேசுகிறப்போ எனக்கு டக்குன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஓகே, இதெல்லாம் நம்ம எங்கே இவ்வளோ தூரம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ, என்னோட அங்கே ஸ்டூடியோவில் வேலை பார்க்குற அண்ணனோட, அதாவது அவர் தான் ஆக்சுவலாக ஓனர், அவர் தான் வந்து என்ன பண்ணார், நிறைய கதை சொல்லிகிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் நிறையா சொல்லுவார். என்ன தான் கதையை சொன்னாலுமே கடைசியாக ஒரு மாரல் வச்சுருவார். நம்ம இதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் தெரியுமா, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு அதட்டி உரட்டி மிரட்டி அந்த கதையோட ஒரு டோன்லேயே வந்து இதான் தம்பி மாரல், நம்ம இதுக்காக தான் வேலையை பார்க்குறோம், நம்ம இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 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 நிறையா சொன்னார். அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஓகே, அப்போ நம்ம அங்கே இருந்தால் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்திருக்கோம் போல், அப்போது ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் அப்போது இந்த ஒரு வாரத்தில் அதை கடந்துக்கிட்டேன். அப்போது உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் கிவ் யுவர் நேம் அண்ட் டேட்டானா எப்படி சொல்கிறது, உங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும். உங்கள் பேர், என்ன வேலை பண்ணுறீங்க, என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாலே போதுமானது. நான் ஒரு இன்ட்ரோவர்ட் ப்ரோ, நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் ப்ரோ, நான் ஒரு ஜென்சி கிட்ஸு ப்ரோ, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆணி. அதுதான் வந்து எனக்கு இந்த ஒரு வாரத்தில் ரெகுலேட் ஆச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யார்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் இன்னும் 60 வருஷம் கழித்து நீங்கள் அவங்க மூஞ்சை பார்த்தாலுமே அவங்களுக்கு சட்டுன்னு ஞாபகம் வர்றது நீங்கள் சொன்னது தான். ஹே, திஸ் இஸ் அ இன்ட்ரோவர்ட் காய் மேன் அப்படிம்பானுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பண்ணாதீங்க. நான் பட்டு தெளிஞ்சிட்டேன், கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் ஓரளவுக்கு நடந்துப்பேன். அதை நான் பட்டுட்டேன்ல, சரி உங்கள்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த சமயத்தில் எப்போயே முடிவு பண்ணிடுங்க. கிவ் எ கேஷுவல் இன்ட்ரோடக்ஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினச்சி நல்லபடியாக அந்த போட்காஸ்ட்டை நான் முடிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் செக்யூராக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, தெம்பாக இருங்க. காலங்கள் எப்படி வேணாலும் மாறலாம், உடல்நிலை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த உடல்நிலை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தை விட்டுறாதீங்க, ஜாலியாக இருங்க, ஜமாயாக இருங்க. லைஃப் வில் பி ஜிங்கலால மம்பே.